விஜய் சங்கீதா அவர்களுடைய நல்ல உறவு. திடீரென்று அவங்க விவாகரத்துக்கு சங்கீதா அவர்கள் ஒரு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சணும். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இதனை கடந்த ஒரு மாதமாகவே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். விஜய் அவர்கள் ஒரு அரசியலில் தூய்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். சங்கீதா அவர்களுடன் ஒற்றுமையாக ஒரு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால்தான் ஒரு தமிழ் தேசத்துக்கும் இந்தியாவிற்கும் ஒரு முன்னுதாரண புருஷனாக இருக்க முடியும் என்பதை நான் வலியுறுத்தி வந்து கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக அவர்கள் விவாகரத்துக்கு வருகிறார்கள். அந்த பெண்ணின் துணிச்சலை தான் நான் பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் ரொம்ப மோசமானது. அவர் வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டு அடைக்கப்பட்டு அவர்களுக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இது அந்த குடும்ப விவகாரத்து அந்த சட்டப்படி 27(1)AB சட்டப்படி இது ஒரு சிறை தண்டனைக்குரிய குற்றம் என்பது அந்த அந்த செக்ஷன் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு சிந்தனையோடு நடந்து கொண்டமைக்காக விஜய் அவர்கள் மீண்டும் அவரோடு இணைந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிப்பதற்காகவே நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்களுடைய குடும்பத்தில் 27 ஆண்டு காலம் வாழ்ந்தவன் என்ற முறையில் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அந்த காலத்திலே இப்பொழுது என்னென்னா பாரதி பெண்களுக்காக எப்படி குரல் கொடுத்தாரோ அந்த குரல் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு ஆகிவிடுமோ. ஒரு நாட்டிற்கு முன்னுதாரணமாக தலைமை பண்போடு இருக்கின்ற நான் முதலமைச்சராகவே நின்று சவால் விடுகின்ற ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய விஜய் இப்படி செய்யக்கூடாது என்பது எங்களை போன்றவர்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவருடைய நீண்ட நாட்களாக நெருங்கி பழகிருக்கீங்க. அவர்களுடைய உறவு நீங்கள் இருக்கும்போது எப்படிப்பட்டதாக இருந்தது? நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் அவர்கள் அந்த பெண் ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்த பெண், ஒரு நம்பிக்கையோடு வந்தது. ஒரு வாழ்க்கைக்கு அது பயந்த ஒரு சோபம் கொண்ட பெண் தான். அன்போடு அண்ணா அண்ணா என்று தான் என்னையெல்லாம் கூப்பிடும். நன்றாக தான் இந்த உறவு சென்று கொண்டிருந்தது. இடையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட சனியின் சகடைகள் ஒரு சிலர் அவரோடு இணைந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள். அவர் என்ன செய்கிறார் என்றே தெரியவில்லை. இதுதான் உண்மை. ஆனால் அதை தெரியாதவர்கள் எங்கிருந்தாலும் எதையாவது சொல்லிகிட்டு இருக்கலாம். அவர் குறிப்பாக சொல்ல போனோன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு விசுவாசமும் இல்லை. அவங்க அம்மா அப்பாவுடைய கல்யாணம் எப்போ நடந்தது? கல்யாண நாள் 60ஆம் கல்யாணம் நடத்துகிறாங்க சார். அனாதையாக அந்த கல்யாண நாளை நடத்துகிறார்கள். உன்னுடைய ரசிகர்களுக்கு நீ உண்மையாக இல்லை. 42 பேர் இறந்த பிறகு யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், போட்டுட்டு ஓடுறது எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவு, எவ்வளோ பெரிய வேகமாக ஓடுகிறார். போலீஸ் சொன்னாங்க, அவங்க யார் வேணால் சொல்லட்டும், நான் நிற்பேன் என்று நின்றிருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய ரசிகர்கள், உன்னுடைய தொண்டர்கள் அங்கே வந்த இடம். அவர்களுக்கும் உண்மையாக இல்லை, பெற்ற தாய் தந்தைக்கு உண்மையாக இல்லை, மக்களுக்கு உண்மையாக இல்லை, உன்னை நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு உண்மையாக இல்லை. கூட இருந்த உதவியாளர்கள் செல்வம் முதல் ஜெயசீலன் முதல் ரவிராஜா முதல் உன்னோடு உண்மையாக உழைத்தவர்கள், ஆரம்பத்தில் கஷ்ட காலத்தில் உழைத்தவர்கள். நாம் முதல் ஆரம்பத்தில் கஷ்டத்தில் புகைப்படத்தை பத்திரிகையில் போட மாட்டேன்னு சொன்ன காலத்தில் இருந்தவர்கள் யாருக்குமே நீங்கள் உதவியாக இல்லை. இந்த உண்மைகளை இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், என்னை யாரும் எதுவும் செய்திட முடியாது. ஆணவ போதை காலம் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் கடமையை, அதன் கர்மாவை கரெக்டாக அது செய்யும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் திரு விஜய் அவர்களே. எந்த உச்சத்துக்கு போனாலும் உச்சத்திலிருந்து திரும்ப வந்துதான் ஆக வேண்டும். இதை நான் ஒரு பெண் இனத்திற்காக எல்லோரும் போராடுகிறார்கள். ஒரு பெண் வெளியே வந்ததே பெரிய விஷயம். வெளியே அவங்க மன குமரலி சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு நடிகை இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார்கள். என் மகன் எனக்கும் அத்தனை அவமானம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நமக்கு சகோதரிகள் இருக்கிறார்கள், அக்கா தங்கை இருக்கிறார்கள். திருப்பாச்சி படத்தில் மட்டும் நீங்கள் தங்கைக்காக போராடினால் போதாது. படங்களில் மட்டும் பெண்களுக்கு ஆதரவாக பேசினால் போதாது.
படத்தில் காதலுக்கு மரியாதை செய்தால் போதாது, வாழ்க்கையில் நீங்கள் காதலுக்கு மரியாதை செய்ய வேண்டும், வாழ்க்கையில் மனைவிக்கு மரியாதை செய்ய வேண்டும். இதை ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய கடமை இருக்கிறது எங்களுக்கு. இப்பொழுது உங்கள் மனைவி வெளியே வந்து இது என் மனைவி பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை பார்த்தான் உன் தொண்டன் இருப்பான், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை பார்த்தான் சாமானியன் இருப்பான். ஏனென்றால் ஒரு பெண் சொல்லுகிறது, திருப்பாச்சி படத்தில் அண்ணன் வந்து தங்கைக்காக எவ்வளோ ஒரு ரவுடிகளெல்லாம் கொள்கிறார், அப்போ எவ்வளோ நல்ல வருதுன்னு அப்படின்னு ஒரு பெண் பேட்டி கொடுக்குது. இன்னொரு பெண் பேட்டி கொடுக்குது, எங்கள் அண்ணன் நல்ல நடனம் ஆடுவார், அதுக்காக வாக்களியுங்கள் என்று ஒரு பெண் பேட்டி கொடுக்கிறது. அப்போது இந்த சினிமா மோகம் உங்களை எந்த அளவுக்கு நாசமாக்கி வைத்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் கையெடுத்து கும்பிடுகிறேன் அன்பான என் சகோதர சகோதரிகளே, தமிழ் இனங்களே, ரசிகர்களே. ஒரு நடிகரை நம்பி உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். அரசியல் அது இது என்று ஆசை காட்டுவார்கள், நரம்பு புடைக்க பேசுவார்கள், கத்தி பேசுவார்கள், சிஎம் சார்பார்கள். சிஎம் அங்கிள்னி எவ்வளவு ஒரு முதலமைச்சர், அதாவது வாக்களித்து மக்களால் வாக்களித்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை எவ்வளவு அவமானமாக பேசுகிறீர்கள். நீங்கள் இதையெல்லாம் விட வேண்டும். இதையெல்லாம் நம்பி அவர்களை நம்பி நீங்கள் போனால் கண்டிப்பாக தோற்று போய் விடுவீர்கள். உங்கள் பணம் இழக்கப்படும், உங்கள் நேரம் இழக்கப்படும், உங்கள் காலம் இழக்கப்படும். கடைசியில் நிற்கதியாக நிற்பீர்கள் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நேரத்தில். பெண்களுக்கு பாதிப்பு சார், அதனால தான் சொல்கிறேன். பெண்கள் இனத்தை பாதுகாக்க வேண்டும், பெண்கள் உரிமைக்காக போராட வேண்டும். எத்தனை தலைவர்கள் வந்தாலும் சரி, ஒரு விஜய் மாதிரி உள்ளவங்களே அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால், அது எவ்வளோ பெரிய அவமானம் என்று நினைத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பின்னடைவு என்று நினைத்து பாருங்கள். அவரே ஒரு பெரிய ஒரு தலைவராக இருந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று அரசுக்கு அறைகோல் கொடுக்கிறார். ஆனால் அவர் வாழ்க்கையில் அதை சரியாக நடந்து கொண்டிருக்கிறாரா? அந்த பெண் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று அந்த பெண் வெளியே வந்து பேசுது. இந்த விவகாரத்து கோர்ட்டுக்கு வந்துடுச்சு இல்லையா? அப்போ இதில் இருந்து அந்த பெண்ணுடைய எல்லாமே மறைக்கப்படுகிறது சினிமாவில். அதுவும் பெரிய நடிகர்களுடைய விஷயங்கள் அத்தனையும் அவர்கள் செய்ய தவறுகள்லாம் மறைக்கப்படுகிறது. அந்த பெண் வெளியே வந்து துணிச்சலாக வந்து பேசினது, அந்த துணிச்சலாக வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்தது உண்மையிலே பாரதி கண்ட புதுமை பெண் சங்கீதா என்று நான் சொல்லுவேன். நடிகர் முன்னாடி போக வேண்டாம். ஆமாம், அரசியல் பல நடிகர் இருக்காங்க. ஆமாம், எல்லாரும் சேர்த்து சொல்கிறீங்களா? இல்லை சார், எல்லாரையும் நான் சொல்லலை. இப்போ எம்ஜிஆர்லாம் மக்களுக்காக நல்லது செய்தார், நான் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பாக சொல்கிறேன். இவங்க பண்ணி எந்த ரசிகர் நன்றாக இருந்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரசிகன் நான் முன்னுக்கு வந்து விட்டேன், நான் பெரிய அளவில் வந்திருக்கேன், சமுதாயத்தில் உயர்ந்து விட்டேன், யாரே ஒரு நடிகர் ஒரு ரசிகனை சொல்லுங்கள் பார்ப்போம். அவருடைய இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தவருடைய மனைவி கொடுத்த பேட்டி, 3 மாநாடுக்கு என் புருஷன் போனான், கந்து வெட்டிக்கு கடனை வாங்கிட்டு போனான், ஆட்டோவை வெட்டி கடை ஆட்டோவை தூக்கிட்டு போயிட்டான் ஃபைனான்ஸ்காரன். இன்னைக்கு புருஷன் எங்கே போனான்னு தெரியல, 2 பிள்ளைகளை படிக்க வைக்காமல் கஷ்டப்படுக்கிறான்னு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த நிலைமை பல ரசிகர்களுக்கு இருக்குது. அதனால தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு குடும்பம் முக்கியம், உங்கள் குழந்தைகள் முக்கியம், உங்கள் அப்பா அம்மா முக்கியம். அதனால் உங்கள் உழைப்பை உங்களை நம்பி நீங்கள் வாழ்க்கை நல்க. ஒரு நடிகன் வந்து படத்தில் 50 பேர் அடிக்கலாம், படத்தில் நல்லவங்க மாதிரி நடிக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி அல்ல. ஏன்னா அவருக்கு அரசியலுக்காக சம்பந்தம் இல்லாமல் நான் 8 கோடி மக்களும் விஜய் திட்டினா 8 கோடி மக்களையும் திட்டுற மாதிரியா, விஜய் எதாவது சொன்னால் 8 கோடி மக்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் 8 கோடி மக்கள் உங்களுடைய மக்கள்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் சம்பாத்தியம் பண்ண பணத்துக்கெல்லாம் மக்களுக்கு கொடுங்க, மக்களுக்கு உதவி பண்ணுங்கள், பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள், ஏழை இளைஞர்களுக்கு உதவி பண்ணுங்கள், உன் ஏழை ரசிகர்களுக்கு உதவி பண்ணுங்கள். எதாவது பண்ணுறாரா? நீங்கள் அதை செய்யுங்க சார். அதுக்கப்புறம் 8 கோடி மக்கள் விஜய் அப்படின்னு சொல்லுங்கள். பேச்சு ஜாலத்துக்காக எதுவும் பேசக்கூடாது. யாராவது எழுதி கொடுக்கறத பேசுகிறதுனால நீங்கள் இந்த நாட்டை பிடிக்கிறக்கூடாது. ஏன்னா அவரோடு இருந்தவன் என்கிற முறையில் இந்த நாட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். கண்டிப்பாக இது பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு ஒரு விடை கிடைக்க வேண்டும் சார். இதுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே அவர் செய்த தவறுக்கு விடை கிடைக்க வேண்டும். பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்.